சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்ற வாக்குத்தத்தத்தை வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அப்பா கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என் வீட்டில் நான் வந்து ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் நான் எங்கள் மாடிக்கு போகிறதுக்கு வந்து எங்கள் படிக்கட்டில் வந்து என்ன அப்படின்னா சைடில் சுவர் கிடையாது. அப்போது மேலேருந்து துணியை எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா, நான் ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் வரும், அதுக்கடுத்து ஃப்ளாட்டாக இருக்குன்றதை நான் கவுண்ட் பண்ணி வச்சு, ஏன்னா துணி இருந்தால் முன்னாடி இருக்கிற படி தெரியாது, ரொம்ப சின்ன படி, சைடில் வந்து கீழே தான் விழுகிற மாதிரி இருக்கும், சைடில் சுவர் கிடையாது. அப்போது நான் வந்து மேலேருந்து படி எடுத்துகிட்டு வரேன். அன்றைக்கி துணி ரொம்ப இருந்துச்சு, எனக்கு முன்னாடியில் இருந்த படி எதுவுமே தெரியல. நான் சரி கரெக்டாக ஸ்டெப்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் வரப்போகுதுன்னு நினச்சி கால் எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப வேகமாக வச்சுட்டேன். பார்த்தா அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. அப்போ கூட வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, கால் ஸ்லிப்பாகி துணி எல்லாமே கீழே விழுந்து, நானும் வந்து என்ன செஞ்சுருப்பேன்னா கீழே விழுந்திருப்பேன். அந்த நேரத்துலையும் கூட கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, என் கணவருக்கும் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, உடம்புல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து என்ன செஞ்சிருந்துச்சு வந்துருந்துச்சு. ஆனால் அது அவங்க என்கிட்ட சொல்லவே கிடையாது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அது ரொம்ப பெயின் ஆனதுக்கப்புறம் தான் என்கிட்டே வந்து சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஒருவேளை ஆப்ரேட் பண்ணுற லெவலுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசாயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. நான் கூட அப்போ சொன்னேன், இல்லை இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இல்லை இது வெறும் வெயிலுக்காக வந்த ஒரு கட்டி தான், இது நார்மலாகவே சரியாயிரும், ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை மாத்திரம் இல்லை, எங்களோட விளைநிலங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சார்னா சேதமே இல்லாமல் பாதுகாத்தார். ஏன்னா கடந்த மாதங்கள் முழுவதும் பெஞ்ச மழையில் எங்கள் ஊரில் நட்டிருந்த நிறையா பேரோட நெல்கள் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே அடியோட அடியாக படுத்துருச்சு. ஆனால் எங்கள் விளைநிலங்களை கர்த்தர் எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் நல்லபடியாக அறுத்தெடுக்கிறதுக்கு கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, கடலை நட்டவங்களுக்கும் கூட என்ன அப்படின்னா அதிகமாக வந்து நல்லபடியாக முளைக்கலை. ஆனால் நாங்கள் நட்ட கடலையில் எந்த கடலையுமே வந்து என்ன அப்படின்னா முளைக்காமல் போல, எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட கடலை எப்படி இவ்வளோ தூரத்துக்கு நல்லா முளைச்சது அப்படின்னு எங்ககிட்டயே வந்து கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களோட விளைநிலங்களையும் எங்களோட மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையுமே ஆசீர்வதித்தார். அதற்காக கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.